அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கப் சாம்பிராணி பாக்ஸ் எப்படி ஃபோல்டு பண்ணி பேக்கிங் பண்ணுறது, அதாவது உள்ளே வந்து கப் சாம்பிராணி உள்ளே வச்சு எப்படி பாக்ஸாக நம்ம பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு உள்ளே வைக்கிற ட்ரே, இந்த மாதிரி 12 ஹோல்ஸ் இருக்கிற ஒரு ட்ரே ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பாக்ஸ் இந்த டைப்பில் தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை என்ன பண்ணுங்கள், இதில் கோடாக ஃபோல்டிங் இருக்குங்க, மடித்த மாதிரி ஃபோல்டிங் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் மடிச்சிக்குங்க, ஒரு முறை மடித்து விட்டுக்குங்க. உள்பக்கத்தில் எல்லாத்தையும் மடிக்குங்க. இந்த ஃபோல்டிங் மட்டும் வெளியில் மடிக்கணும். மடிச்சுங்க, எல்லாமே உள்பக்கமாக மடிச்சுங்க ஒரு முறை. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மடியும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நம்ம மடிச்சிட்டோம். அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள், 2 கட்டிங் இருக்கும். 2 பக்கமும் 2 கட்டிங்க. அந்த 2 கட்டிங்கையும் ஒன்றோட ஒன்று உள்ளே வர மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 2 கட்டிங் இருக்கும். அதையும் மடித்து 2 கட்டிங்கும் உள்ளே விட்டுடுங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வளவலன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த பக்கத்தை பாருங்கள், இந்த பக்கத்தை அப்படி மடித்து ஸ்டாப்லர் பின்னில் உள்பக்கம் பின்னு மடிகிற மாதிரி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உள்பக்கம் வந்து அடிக்கிற மாதிரி பண்ணிங்க. அதேமாதிரி 2 பக்கம் பண்ணிங்க. பாருங்கள், இந்த பக்கம் ஸ்டாப்லர் வச்சு அடிக்கிறேன். இப்போ பாக்ஸ் நல்லா கிரிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கத்தை இப்படி மடித்து உள்பக்கத்தில் இப்படி மடித்து உள்ளே இது இப்படி மடியணும் சமமாக. அது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி உள்பக்கம் மடிகிற மாதிரி ஒரு பின் அடிச்சுங்க. அவ்வளோதான், பாக்ஸ் தயாராகிடுச்சு. அடுத்தது ட்ரேவையும் அதே மாதிரி உள்பக்கமாக மடிச்சுக்குங்க. இது மாதிரி மடிச்சுட்டு இந்த பாக்ஸ் நம்ம ஏற்கனவே தயார் பண்ண பாக்ஸில் உள்ளே அப்படியே வச்சுடுங்க. கேஸாக அழுத்தினீங்கன்னா உள்ளே போயிடும். அவ்வளோதாங்க, பாக்ஸ் ஃபோல்டிங் ரொம்ப ஈஸி. இப்போ பாக்ஸ் தயாராகிடுச்சு. இப்போ இதுக்குள்ளார நம்ம 12 பீஸ் சாம்பிராணி வைக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்சுக்க சாம்பிராணி இதுக்குள்ளார வைக்கிறோம். பன்னெண்டு ஹோல்ஸ்லேயும் அப்படியே நீங்கள் 12 வச்சுக்கோங்க. நல்லா பீஸாக வைங்க, உடையாத பீஸாக வைங்க, நல்லா பேக்கிங்க்கு. பால் சாம்பிராணி வச்சு கப் சாம்பிராணி உள்ளே வச்சுட்டோம். 12 பீஸ் வச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு பிளேட்டு, அதாவது தகடு வைக்கணும். நம்ம ஒரு பிளேட் இதில் வச்சுடுங்க. இங்கே வைங்க, இல்லைன்னா ஓரமாக கூட சொருவி வச்சுடுங்க. இல்லை தெரியணுன்னா அப்படி வச்சுடுங்க. வச்சுட்டு இதை மூடிட்டு இது மாதிரி மூடிடுங்க. இப்போ வந்து இந்த இடம் வந்து 3 பக்கத்துலேயும் நீங்கள் செல்லோ டேப் போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் எடுத்துடுங்க. கொஞ்சமாக பிச்சு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த மாதிரி 3 பக்கம் பிரித்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு கப் சாம்பிராணி பாக்ஸு பேக்கிங் தயாராகிடுச்சு. நீங்கள் மேலே லேமினேஷன் போட தேவையில்லை, உள்ளே கூட தேவையில்லை. ஏன்னாக்கா உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் வெளியே தெரியாது. இது மாதிரியே பண்ணாவே போதுமானது. இந்த முறையிலே நீங்கள் கப் சாம்பிராணி பாக்ஸு பேக்கிங் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.